ஹாய், வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. த கோட் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இந்த படம் ட்ரெய்லர் ஓடுது. சொல்லப்போனால் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ட்ரெய்லரே படத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு அதுக்கு ரீசன் வந்து அப்புறமா சொல்கிறேன். வெங்கட் பிரபு விஜய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட காம்போ. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் படம் இதுதான். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், கல்பாத்தி அகாரம் அவங்களோட ப்ரொடக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிற படம். ஏகப்பட்ட ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் வந்து இந்த அரசியலில் கால் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் படம். செப்டம்பர் 5 லாக் ஆகிடுச்சு. 3 நிமிஷம் இதோட கட்டிங்ஸ் ஓடுது. அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது. இதில் ஏகப்பட்ட ஸ்டார் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் இண்டியா மூவி அப்படிங்கிறதுக்கான எந்த சிரத்தையுமே எடுத்துக்கல. எல்லா இதுலேயும் 4 ஸ்டேட்லேயும் ஒரு ஹிந்திலேருந்து, மலையாளத்துலேருந்து, கன்னடாவிலேருந்து, அதே மாதிரி தெலுங்குலேருந்து ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்களா. இதில் அந்த மாதிரி சிரத்தை எடுத்துக்கல. ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம ஆளுங்க தான். பிரசாந்த் பழைய நடிகர், அதே மாதிரி மோகன், மைக் மோகன், அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. அதே மாதிரி பிரபுதேவா இருக்காங்க, அஜ்மல், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஸ்னேகா இருக்கிறாங்க, நிறைய பேர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. லைலா இந்த படத்தில் இருக்காங்க, மீனாட்சி சௌத்ரி தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு புது காம்போ. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இதில் இல்லாத விஷயமே கிடையாது. சினிமோட்டோகிராஃபிலாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி பண்ணுறது சித்தார்த்தா நுனி அப்படிங்கிறவர். எடிட்டிங் வந்து வெங்கட்ராஜா. இவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். மியூசிக் டைரக்டரும் ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஏன்னா வந்து ஃபாரின்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இல்லாத விஷயமே இல்லைங்க. அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு மசாலா படத்துக்கு, ஒரு 100% மசாலா படத்துக்கு இதைத்தான் வந்து தமிழ் ரசிகர்களும், பி சென்டர் ஆடியன்ஸும், சி சென்டர் ஆடியன்ஸும் வந்து விரும்புவாங்க. இப்படி தான் படம் இருக்கணும் அப்படின்னு சில டைரக்டருங்க மூளையில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு மசாலா படம்னா என்ன இருக்கணும்? டபுள் ஆக்டிங் இருக்கணும். எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இதை நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு ஹாலிவுட் படம் ஜாக்கி சான் நடிச்சிருப்பாரு, பிரதரோ என்னமோ தெரியல, ட்வின் பிரதர், அது மட்டும்தான் வந்து ஹாலிவுட்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து விஜய் படங்கள்லாம் வரிசையாக வந்து நிறைய டபுள் ஆக்டு, ட்ரிபிள் ஆக்டு, ஒன்றும் விடலை, எல்லாமே வருது. ஸோ இதில் டபுள் ஆக்டிங், டிஏஜிங் டெக்னாலஜி, சின்ன பையன் விஜயெல்லாம் வராரு. 2 பேர்த்துக்கும் முடி வந்து நல்லா எண்ணெய் போட்டு தடவில் போகிறதுக்கு எல்லாம் முறுக்கிட்டு நிற்கிது. எல்லாம் 2 பேர்த்துக்கும் முடி முறுக்கிட்டு நிற்கிது. அப்புறம் பிரபுதேவா இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரேசிங் இருக்குது, கார் ரேசிங் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராய் ஏஜென்ட்டு, நம்ம பார்க்காத ராய் ஏஜென்ட்டா, இல்லை வந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடா, இல்லை ஸ்பையா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த இப்போ வெப் சீரிஸ் அது இதுன்னு இப்போ கூட 24 வந்தது, அப்புறம் ஃபேமிலி மேன், இதெல்லாம் பார்த்து நமக்கு எப்படி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியும். இதில் வந்து மசாலா கலவை, அப்புறம் சென்னையில் பாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார். அவர் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீமில் வந்து சேர்றாரு. ஸோ இந்த திரைக்கதை, இந்த கதைகள்லாம் பார்க்குறப்ப இது எதையுமே விட்டு வைக்கல. அவங்க எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. நீங்கள் படமே பார்க்க தேவையில்லை. படத்தில் மோகன் தான் வில்லன் தெரியுது, 4 பேர் ஃப்ரெண்டு. அதில் வந்து அஜ்மல் நல்லா வில்லன்னே தெரியுது. அவர் மொழி என்னமோ ஒரு மாதிரி வேகமாக ஒரு மாதிரி முழிக்கிறாரு திருன்னு, அதை பார்த்தே அவருக்கு தெரியுது. ஸ்னேகா வந்து பெரிய விஜய்க்கு வந்து ஒய்ஃப்னு தெரியுது. லைலா வந்து ஏதாவது ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்புறம் மீனாட்சி சௌத்ரி வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்புறம் வந்து இவங்க 4 பேரும் ஃப்ரெண்டு. இதில் வந்து ஃப்ரெண்டுங்களுக்குமே சண்டை வந்துடும். அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, சென்னையில் தான் பாம்பு வைக்கிறாங்க, அதை தான் வந்து இவங்க தவிர்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின்லாம் போகிறாங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. இனிமேல் படம் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு மசாலா படத்தை வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து அவுடேட்டட் ஆக்கிட்டோம். இதையும் மீறி படம் வந்து விறுவிறுப்பாகவும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுன்னா படம் தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், விஜய் படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து பிகிலு, ஜவானு, மெரசல் எல்லாமே பார்த்த மாதிரி ஒரு திருப்தி கிடச்சிருச்சு. ஸோ படம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து ட்ரெய்லர் கட்ஸ் கொடுத்துருக்காங்க 3 மினிட்ஸ்க்கு. இதையும் மீறி இந்த படம் ஓடுனுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா.